தமிழகத்தில் புதிய முதல்வராகும் விஜய்க்கு முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும்? அதை பற்றி இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 2500 இலவச சிலிண்டர் மின்சாரம் கிடைக்கும் என தேர்தல் வாக்குறுதி மறுபடியும் பார்த்தீங்கன்னா உருவெடுத்துள்ளது. இதில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதல் கையெழுத்து எதற்கு இடுவார் என்று மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். தாவேக தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டுள்ளவை குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2500 வழங்கப்படும், 6 விலையில்லா சிலிண்டர்கள் ஆண்டுக்கு வழங்கப்படும், மணப்பெண்ணுக்கு 1 சவரன் மற்றும் பட்டு சேலைகள் வழங்கப்படும், பிறகு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும், மாணவர்களுக்கு அம்மாக்களுக்கு 15,000 கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படும், மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வட்டியில்லாத கடன் வழங்கப்படும், அரசு போக்குவரத்து கழக அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் என விஜய் அறிவித்துள்ளார். இதில் குறிப்பிட்டவாறு சொல்ல வேண்டுமென்றால் இதில் முதல் 2 அல்லது 3 திட்டங்கள் முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா கையெழுத்திடுவார் என்று மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்புடன் இருக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு மாணவ மாணவியரும் நிதி பற்றாக்குறையால் உயர்கல்வி பெறாமல் போகக்கூடாது. எனவே 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை படிக்க 20 லட்சம் வரை பிணையம் இல்லாமல் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் விடப்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலும் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள முக்கிய 3 வாக்குறுதிகள் என்னவென்றால் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2000 ரூபாயும், 6 விலையில்லா சிலிண்டர்களும், மணப்பெண்ணுக்கு 1 சவரன் தங்கை மற்றும் பட்டு சேலை. இதுதான் பெண்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா மிகவும் வரவேற்பை பெற்ற செய்தி. இந்த 3இல் ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் கையெழுத்திடுவார் என்று சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மையான தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. இதனை தொடர்ந்து இதே மாதிரி முக்கிய அறிவிப்பு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.